உரிமைக்காக போராடுறதுக்கு மக்கள் முன் வரும்போது, அவங்க லஞ்சத்த மறுக்கும்போது, லஞ்சம் இதுவரைக்கும் குடுத்தவங்க குடுக்காத போது அவங்களுக்கு கோவம் வருது. அப்ப கோவம் வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாம, எந்த வழக்கு போடணும்னே தெரியாம, கண்ட மேனிக்கு அ ஆட்டு மந்தை எப்படி நடந்துக்குமோ, அந்த மாரி வந்து எங்களுடைய உயரதிகாரி சொன்னாரு, அதனால நான் இந்த வழக்கு போடுறேன். எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரி இதுதான் செஞ்சாரு. நானும் அதனால அதே வழக்கு தான் போடுவேன் அப்படின்ற ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் போல தொடர்ந்து வந்து பொய் வழக்குகள பணியர்கள் மீது இங்க போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் 2024 இந்த கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா, சாராயத்துக்கு வந்து சாராயம் வித்தா அதுக்கு வந்து கூடுதல் தண்டனை, கூடுதல் அ அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்த இந்த அரசு, அ கல்லு இறக்குனாலும் அதிகப்படியான தண்டனைய வந்து உயர்த்துனாங்க. உதாரணமா வந்து அதாவது 3 மாத கால சிறை தண்டனை அல்லது ரூ. 1000 வரையிலான அபராதம் என்று இருந்த இந்த கல்லுக்கான வழக்குக்கான கல் வழக்குக்கான தண்டனைய பல மடங்கு உயர்த்தி, அ 50,000த்துல இருந்து 1,00,000 வரைக்குமான ச அபராதமும், அ 1 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் சேர்த்து கொடுத்து இந்த தண்டனைய அதிகப்படுத்தியிருக்காங்க.